ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட் சைடில் செய்யக்கூடிய ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க ப்ரானில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ப்ரான் ஃப்ரை பண்ணும்போது முருகலாக வரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். ஃப்ரைக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக எல்லா ஹோட்டல்லையுமே ப்ரானுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுனால டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து முக்கியமானது, ப்ரானில் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்பையும் லைட்டாக தண்ணி விடும். மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதே ஆயிலில் தான் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கறதுனால ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு சைடு ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் மறு சைடும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்களும் ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ப்ரான் நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ஆனியன் கட் பண்ணிக்கிங்க. மீடியம் சைஸ் ஆனியன் 3 எடுத்து கட் பண்ணுறேன். நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிங்க. சாப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட சாப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகாய் காரமாக இருக்கும், அதனால் நான் 1 எடுத்துருக்கிறேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே சேர்த்துக்கல. ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் தான் நான் தாளிக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆயில் ஹீட் ஆகினதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆகினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். அப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன்னு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செய்யக்கூடிய கரம் மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
கரம் மசாலா சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த அளவு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்குங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்குங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. முட்டை ஃப்ரை ஆகணும். அடுத்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்து பொரிஞ்சு வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வேக வச்சுருக்கிற ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸு சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.